நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய பதிவு வந்து முக்கியமான பதிவு. நிச்சயமா அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் முன் பதிவிலே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு மத்தியஸ்தர் NCDRC நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஷல் கமிஷன்லையும் குஜராத் மேரிடைம் யூனிவர்சிட்டிலையும் நான் மத்திய அரசாங்கத்தால் அப்பாயிண்ட் பண்ண மத்தியஸ்தர். நேற்று பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு நீங்க ஏன் மீடியேஷன் ஆக்ட் பிரகாரம் கம்யூனிட்டி மீடியேஷன் ஏன் பண்ணல அப்படிங்கிறத கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியஸ்தருங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏன்னா உலகத்தினுடைய முதல் மத்தியஸ்தர் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாங்க. கிங் சாலமனையும் மத்தியஸ்தர்னு சொல்றாங்க. ஒரு கம்பெனியுடைய MD மேல உள்ள கேஸையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மீடியேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினிமாக்காரங்களுக்குள்ள பிரச்சனையும் வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து மீடியேட் பண்ண சொல்லி அவர் நல்லபடியா முடிச்சிருக்காருங்க. ஸோ அதனால இந்த மத்தியஸ்தங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. ஏன்னா யாரும் கோர்ட்டுக்கு போவதுக்கு தயாரா இல்லை. கோர்ட்டுக்கு போனா காலதாமதம் ஆகுது. வழக்குகள் வந்து நிறைய இருக்கு. என்னுடைய வீடியோல பாத்தீங்கன்னா மீடியேஷனை பத்தி சொல்லியிருப்பேன். செப்டம்பர் வரைக்கும் சமரச தீர்வுன்னு சொல்லி எல்லா கோர்ட்லயும் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பழைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சந்திரசூட் வந்து பகவான் கிருஷ்ணர் தான் உலகின் முதல் மத்தியஸ்தர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மத்தியஸ்தருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில இருந்து செலக்ட் ஆன ஒரே மெம்பர் இந்த NCDRCல உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து டெல்லியில உள்ள NCDRC உடையது. இது பாண்டிச்சேரி CM ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமியை மீட் பண்ணி மத்தியஸ்தத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது. இது ஆகாஷவாணில வந்து நான் வந்து அந்த மத்தியஸ்தன்னா என்ன, மீடியேஷன்னா என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கன்சியூமர் போரத்துல வந்து கன்சியூமர் இதை பத்தி சொல்லியிருக்கேன். இது வந்து LICக்கும் ஒரு முக்கியமான ஒரு கஸ்டமர் மேனேஜருக்கும் நடந்த மத்தியஸ்தம் பண்ணதுனால அவர் அப்ரிஷியேட் பண்ணி லெட்டர் கொடுத்தாரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் மத்தியஸ்தம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மத்தியஸ்தங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். அதை பத்தி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ மீடியேஷன்ங்கிறது வந்து இது நான் எல்லா விதமான மீடியேஷனும் பண்றேன். பட் இந்த ஃபேமிலி கோர்ட் சம்பந்தப்பட்டதை நான் பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில அந்த மத்தியஸ்தர் பத்தி இனியவர் ஈசா அகிலாண்டன் கூட எழுதியிருக்காங்க. ஸோ இது ஏன் சொல்ல வந்தேன்னா, நேற்று இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு வந்து அழகாக மீடியேஷன் ஆக்ட் 2023 பிரகாரம் நீங்க ஏன் கம்யூனிட்டி மீடியேஷன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உலக நாடுகள்லையும் இந்தியா வந்து ஒரு மீடியேட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால யாரும் கோர்ட்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா மத்தியஸ்தன்கிறது வந்து சுமூகமான தீர்ப்பு. சுமூகத்துலதான் இந்த உலகம் இயங்குது, சுமூகத்துலதான் இந்த இயற்கை இயங்குதுங்கிறது நம்ம ஆன்மீகத்துல படிச்சிருக்கோம். அதனால ஒரு சின்ன பதிவு மத்தியஸ்தனா என்னங்கிறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களா நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விஷயம் பெரிய விஷயம், திருப்பரங்குன்ற விஷயம் பெரிய விஷயம் வந்ததுக்கு ஏன் மீடியேஷன் அப்படின்றதுனால நான் அதை பத்தி சொன்னேன். நன்றி, வணக்கம். நெல்லை